ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிளெண்டர் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில எப்படி நம்ம 3D மாடலா கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம இந்த பார்க்குற மாதிரி இந்த கேன்வாஸ் விண்டோ இருக்கு பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த டயலாக் பாக்ஸ் வந்து நமக்கு மறைஞ்சிரும். பிளெண்டரை நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு டிஃபால்ட்டா கியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்கும். ஸோ அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலீட் பட்டன் இருக்கு பாருங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு டெலீட் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் நம்ம ஆப்ஜெக்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஷார்ட்கட் யூஸ் பண்ணி ஒரு சில வேல்யூஸ் நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும்போது எக்காரணத்தை கொண்டு டீசெலக்ட் பண்ணாதுங்க. நான் எந்த இடத்துல டீசெலக்ட் பண்ண சொல்கிறேனோ அப்போ மட்டும் நீங்கள் ஆப்ஜெக்ட்ல இருந்துட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் டீசெலக்ட் பண்ணணும். மற்ற நேரங்களில் நீங்கள் ஆப்ஜெக்ட்டை கண்டினியூவாக செலக்ட் பண்ணிட்டு வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஷார்ட்கட்டை நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ப்ரிவியூ விண்டோ இருக்கு பாருங்க, அந்த கேன்வாஸ் விண்டோ. ஸோ இந்த கேன்வாஸ் விண்டோவுக்குள்ள மட்டும்தான் நமக்கு இந்த கர்சர் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோலையோ அதே மாதிரி மேலே பார்க்கக்கூடிய இந்த மெனு ஏரியா இருக்கு பாருங்க, இந்த இடத்துலையோ அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய அந்த டைம்லைன் ஏரியாவிலையோ நமக்கு கர்சர் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது கேன்வாஸ் விண்டோவை தவிர நான் சொன்ன இடங்கள்ல நீங்கள் கர்சரை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம டிஃபால்ட்டாக உள்ள அந்த கியூப் ஆப்ஜெக்ட்டை நம்ம டிலீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. போனீங்க அப்படின்னா அதில் மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக போயிருங்க. போயிட்டு கீழே வந்துட்டு உங்களுக்கு சர்க்கிள் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த சர்க்கிள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மேலே ரைட் சைடில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லேயர் ஆப்ஷனில் நம்ம கிரியேட் பண்ண அந்த சர்க்கிளோட நேம் இருக்கும். ஸோ அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரீநேம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டில் இந்த பேக் ஸ்பேஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நேம் வந்து சேஞ்ச் பண்ணுங்க. என்னவா சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம சர்க்கிளை கிரியேட் பண்ணிட்டு அதை கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீபோர்டில் நம்ம 7 அப்படிங்கிற அந்த லெட்டர் இருக்கு பாருங்க, அந்த லெட்டரை நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த 7 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டாப் வியூ வந்துட்டு ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மவுஸை யூஸ் பண்ணி இந்த சர்க்கிளுக்கு சென்டரில் வச்சுட்டு நீங்கள் மவுஸ் வீலை ஃபார்வர்டில் ரொட்டேட் பண்ணி ஜூம் பண்ணிருங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணிருங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் டூல் இருக்கு பாருங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கேன்வாஸ் விண்டோவுக்கு சென்டராக இருக்கிற மாதிரி வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ உங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் இருக்கும். ஸோ அந்த மோடை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா கீழே வந்துட்டு நமக்கு எடிட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ அந்த எடிட் மோடை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிரியேட் பண்ண அந்த சர்க்கிள் வந்துட்டு நமக்கு செலக்ட் ஆயிருக்கான்னு பார்த்துருங்க. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஆரஞ்சு கலரில் நமக்கு ஹைலைட்டாக தெரியும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீபோர்டில் எஃப் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண சர்க்கிளோட ஃபேஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பார்க்குற மாதிரி இந்த கேன்வாஸ் விண்டோவில் ஜஸ்ட் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு செலெக்ஷனை வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணிடுவோம். ஸோ டீசெலக்ட் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நீங்கள் லெஃப்ட் சைடில் இருந்து ஒரு 9 வெர்டிசைஸ் அதாவது 9 புள்ளியை வந்து லெஃப்ட் சைடில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 9 புள்ளியை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் இருந்து செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு எக்ஸ்ட்ரூட் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம எக்ஸ் அப்படிங்கிற அந்த லெட்டர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் -1.503 அப்படிங்கிற அந்த வேல்யூவை நீங்கள் டைப் பண்ணுங்க. டைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம செலக்ட் பண்ண அந்த வெர்டிசைஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸ் டைரக்ஷனில் நம்ம கொடுத்த வேல்யூக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலெக்ஷனை எடுக்க வேணாம். செலெக்ஷன் அப்படியே கண்டினியூவாக வச்சிருங்க. வச்சுட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி கர்சரை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருங்க. கிளிக் பண்ணக்கூடாது. கர்சரை நான் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைடு நகர்த்தி வச்சிருங்க. கீபோர்டில் வந்துட்டு கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணிட்டு ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லூப் கட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 2 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. 2 அப்படிங்கிற நம்பர் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு லூப் கட் வந்து ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் என்டர் பட்டனை இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு நம்ம செலக்ஷன் பண்ண அந்த பர்டிகுலர் ஏரியாவில் 2 லூப் கட் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அந்த கிரியேட் பண்ண அந்த ஆப்ஜெக்டோட வெளிப்பக்கம் அதாவது இந்த ரவுண்ட் ஏரியாவும் சரி லெஃப்ட் சைடில் உள்ள இந்த போர்ஷனும் சரி நம்ம ஓவராலாக அவுட் சைடு இருக்கக்கூடிய எட்ஜ் போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பார்க்குற மாதிரி வெர்டிசைஸ் செலெக்ஷனில் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வெர்டிசைஸ் செலெக்ஷனில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரவுண்ட் ஏரியா இருக்கு பாருங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ரைட் சைடில் கொண்டு வந்துங்க. ரைட் சைடில் கர்சரை கொண்டு வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஏரியா மட்டும் நமக்கு செலக்ட் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் ஆயிருக்கும். ஸோ செலக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் சைடு உள்ள இந்த ஷேப்பை நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிருங்க. ஹோல்டு பண்ணிட்டு பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சிருங்க. கர்சர் அந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த ஏரியா நமக்கு செலக்ட் ஆகும். அதே மாதிரி கர்சரை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சிருங்க. ஷிஃப்ட் பட்டனை கை எடுக்க வேணாம். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த கர்வ் ஏரியா வந்து நம்ம செலக்ட் ஆகிடும். அதே மாதிரி
மாதிரி கீழ் பக்கமாக வந்துட்டு பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கீழ் பக்கமாக உள்ள அந்த கோடு செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவுட் சைடு எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கீபோர்டில் 1.1198 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த ஏரியா மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டு ஸ்கேல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ஷனை நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது. நம்ம செலக்ட் பண்ண ஏரியா அப்படியே தான் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டாப் வியூவில் இருந்து ஃப்ரண்ட் வியூக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் ஜி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 0.1159 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் கீபோர்டில் ஷிஃப்ட் ஹோல்டு பண்ணிட்டு ஏ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஷிஃப்ட் ஏ அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டைலாக் விண்டோ வரும். ஸோ இதில் போயிட்டு நம்ம சர்க்கிள் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிருங்க. ஸோ நமக்கு ஒரு சர்க்கிள் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இந்த வெர்டசைஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த டிஃபால்ட்டாக 32 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை எடிட் பண்ணிட்டு நம்ம ஒரு 38 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு இந்த சர்க்கிளை ஸ்கேல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 2.2218 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த சர்க்கிளை வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஜி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு அடுத்தது எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் கீபோர்டில் -0.7567 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட சேர்த்து நம்ம இந்த கிரியேட் பண்ண அந்த ஷேப் இருக்கு பாருங்க, அதாவது சோடா கேனோட இந்த ஓப்பனர் ஷேப்பு. ஸோ இந்த ஷேப்பையும் இந்த சர்க்கிளையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி சர்க்கிளை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது நம்ம ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நான் பண்ணுற மாதிரி நீங்கள் இந்த இடத்துல கர்சரை கொண்டு வந்து வச்சிருங்க. வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த சர்க்கிளோட சேர்த்து இந்த சோடா கேர் ஓப்பனரோட இந்த பேஸ் பகுதி இருக்கு பாருங்க. ஸோ அதோட அவுட் சைடு ஃபுல்லாக நமக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜூம் லெவலில் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிப்போம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எட்ஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜ் எட்ஜ் லூப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு அவுட்டர் சைடு சர்க்கிளும் அதுக்கு உள்ள அந்த ஷேப்புக்கும் இடையில நமக்கு ஒரு ஃபேஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்ம வெர்டெக்ஸ் செலக்ஷனில் வச்சிருக்கோம். ஸோ அதை சேஞ்ச் பண்ணி நம்ம ஃபேஸ் செலக்ஷனுக்கு மாற்றிடுவோம். ஸோ அந்த ஃபேஸ் செலக்ஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு இந்த பார்க்குற மாதிரி இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு பாருங்க. ஸோ அந்த இன்னர் சர்க்கிள் ஏரியாவை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டெலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எதை டெலீட் பண்ணணும்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து ஃபேஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு அந்த இன்னர் சர்க்கிள் வந்து நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போயிட்டு அந்த விண்டோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு கீழே நம்ம ஏற்கனவே உள்ள அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணி நம்ம எட்ஜ் செலக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிப்போம். சூஸ் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி இந்த நம்ம இன்னர் சர்க்கிள் இருக்கு பாருங்க. ஸோ அதோட அவுட்டர் ஏரியா அதாவது இந்த பாயிண்ட்ல வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இன்னர் சர்க்கிள் இருக்கு பாருங்க. ஸோ இந்த சர்க்கிள் வந்து நமக்கு ஓவராலா செலக்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு டி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் வந்து நமக்கு டூப்ளிகேட்டா காப்பி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்கேல் பண்ணணும். ஸோ அதனால கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. கீபோர்டில் 0.5338 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம டூப்ளிகேட் பண்ண சர்க்கிள் வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த இன்னர் சர்க்கிளை மட்டும் நம்ம செலக்ஷன்ல வச்சிருவோம். செலக்ஷன்ல வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜ் செலக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வெர்டெக்ஸ் செலக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நமக்கு ப்ரொபோஷனல் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு ஸோ அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ஏரோ இருக்கு பாருங்க. ஸோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு மேலே உள்ள அந்த கனெக்டட் ஒன்லி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை நம்ம செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு எனபிள் பண்ணிடுவோம். எனபிள் பண்ணிட்டு கீழே வந்துருங்க. கீழே உள்ள அந்த 1 மீட்டர் அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு 0.8 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டா ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செலக்ஷன் மோட வந்து நம்ம வெர்டெக்ஸ் செலக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி செலக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள இந்த பர்டிகுலர் ஒரே ஒரு வெர்டெக்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரே ஒரு வெர்டெக்ஸை மட்டும் நீங்க பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் ஜி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு 0.6322 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் சர்க்கிள்
மட்டும் நீங்க பார்க்குற மாரி இந்த ஷேப்புக்கு நமக்கு கன்வெர்ட் ஆயிடும். கூல் ட்ரிங்க்ஸ் வந்து வெளிய வரக்கூடிய பகுதி வந்து நமக்கு இந்த மாரி கிரியேட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோர்ஷனல் எடிட்டிங்கோட அந்த ஐகான் இருக்கு பாருங்க. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணிட்டு நம்ம கடைசியா கிரியேட் பண்ண அந்த ஷேப் இருக்கு பாருங்க. இந்த ஷேப்ப வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இந்த பார்க்குற மாரி ஓவராலா செலக்ட் பண்ணிருவோம். இந்த ஷேப்ப நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல F அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த செலக்ஷனுக்கு நமக்கு ஒரு ஃபேஸ் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கீபோர்ட்ல I அப்படிங்கிற லெட்டர நம்ம பிரஸ் பண்ணுவோம். பிரஸ் பண்ணிட்டு 0.03928 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டன பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல 1 அப்படிங்கிற அந்த நம்பர் பிரஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல G அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற அந்த லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கீபோர்ட்ல மைனஸ் பிரஸ் பண்ணிட்டு 0.03479 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்க்குற மாதிரி செலக்ஷனை டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் சர்க்கிள் இருக்கு பாருங்க. அந்த சர்க்கிளோட எட்ஜை வந்து நம்ம ஓவராலாக செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கர்சர் இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த சர்க்கிளோட எட்ஜ் வந்துட்டு ஓவராலாக செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கீபோர்ட்ல E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 0.9094 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அந்த சர்க்கிள் வந்துட்டு நமக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆயிட்டு ஸ்கேல் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கீபோர்ட்ல 1 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நமக்கு ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம G அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 0.001 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு டாப் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த இன்னர் சர்க்கிளோட இந்த எக்ஸ்ட்ரூட் பண்ண எட்ஜ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த எட்ஜையும் ஸோ இந்த ஷேப் இருக்கு பாருங்க. இந்த ஷேப்போட அவுட்டர் சைடு எட்ஜ் இது ரெண்டுத்தையும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இந்த சர்க்கிளோட எட்ஜ் நம்ம செலக்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி கர்சர் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஷேப்போட அவுட்டர் சைடு நம்ம ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி இந்த இதோட இந்த ஷேப்போட அவுட்டர் சைடு வந்து நமக்கு செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த எட்ஜ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிரிட்ஜ் எட்ஜ் லூப் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிடுவோம். சூஸ் பண்ணிட்டா இப்போ நமக்கு இந்த பர்டிகுலர் கேப்புக்கு வந்து நமக்கு ஒரு எட்ஜ் ஃபேஸ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைட்டா ஜூம் நம்ம ரெடியூஸ் பண்ணிடுவோம். ரெடியூஸ் பண்ணிட்டு கர்சரை நீங்க பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்ட்ல Ctrl R அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு லூப் கட் ஆட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க 3 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்ணுங்க. ஸோ 3 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு ஒரு 3 லூப் கட் வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கர்சரை வந்து நம்ம வெளியே வச்சுட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் லூப் கட் ஏரியாவை மட்டும் நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓவராலா செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் லூப் கட் ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல 1 அப்படிங்கிற அந்த நம்பரை டைப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிட்டு கீபோர்ட்ல G அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் கீபோர்ட்ல -0.03094 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு டாப் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம அந்த செலக்ட் பண்ண அந்த மிடில் போர்ஷன் வந்துட்டு நமக்கு Z டைரக்ஷன்ல நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் லூப் கட் ஏரியாவை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ ஸ்கேல் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல 1.1455 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அதை செலக்ட் பண்ண அந்த லூப் கட் வந்துட்டு நமக்கு ஸ்கேல் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மிடில் போர்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மிடில் போர்ஷன்ல உள்ள அந்த லூப் கட் ஏரியாவை நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு ஓவராலா செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு S அப்படிங்கிற ஷார்ட் கட்டை பிரஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல 0.8844 அப்படிங்கிற நம்பரை டைப் பண்ணிட்டு என்டர் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இருக்கு பாருங்க. ஸோ இதில் போயிட்டு நீங்க இந்த மாடிஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் இருக்கும். ஸோ அந்த கியர் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அந்த மாடிஃபயர் கியர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மாடிஃபயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போயிருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு போயிட்டு ஜெனரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஜெனரேட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம இது வரைக்கும் கிரியேட் பண்ண ஆப்ஜெக்டோட அந்த எட்ஜ் வந்துட்டு நமக்கு ஸ்மூத்தாக கிடைச்சிரும். ஸோ இதோட பர்ஸ்பெக்டிவ் நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நமக்கு எவ்வளவு அழகா மாடிஃபை ஆகி வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்க ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோல வந்துட்டு நமக்கு லெவல்ஸ் வியூ போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இது தெரியாது தெரியல அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணி லைட்டா எக்ஸ்பேண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெவல் வியூ போர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு 2 அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலங்க எடிட் மோட்ல நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஷேட் ஸ்மூத் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஆப்ஜெக்ட் மோட நம்ம எடிட் பண்ணிட்டு எடிட் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்ட்ல A அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு ஓவராலா நம்ம ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மெஷ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக்
பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த நார்மல்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு நேராக வந்தீங்கன்னா கீழே வந்துட்டு ரீகால்குலேட் அவுட் சைடு அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ரீகால்குலேட் அவுட் சைடு அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 3 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சைட் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். சைட் வியூ ஓப்பன் பண்ணிட்டு நீங்க பாக்குற மாதிரி நீங்க ஸோ இதோட பர்ஸ்பெக்டிவை மவுஸ் வீல யூஸ் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு செலக்ஷனை நீங்க வெளிப்பக்கமா கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நீங்க கர்சரை கொண்டு வந்துருங்க. கர்சர் அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு கீபோர்டில் வந்துட்டு கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க பாக்குற மாதிரி லூப் கட் ஆப்ஷன் வரும். ஸோ அதில் போயிட்டு நீங்க கீபோர்டில் 0.700 அப்படிங்கிற அந்த வேல்யூ நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை கொடுத்துருங்க. மறுபடியும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம கர்சரை நீங்க நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண அந்த லூப் கட்டுக்கு மேல் பக்கமா நீங்க வச்சிருங்க. வச்சுட்டு கீபோர்டில் மறுபடியும் -0.6604 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறுபடியும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம 2 லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீபோர்டில் 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. டாப் வியூ ஓப்பன் ஆயிடும். ஸோ ஜூம் லெவலில் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம ரெடியூஸ் பண்ணிப்போம். ரெடியூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம சென்டர் பொசிஷன்ல இருக்கிற மாதிரி நம்ம நகர்த்தி வச்சிருவோம். நகர்த்தி வச்சுட்டு நீங்க பாக்குற அளவுக்கு நீங்க ஜூம்ல ரெடியூஸ் பண்ணிட்டு இந்த அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு கர்சரை வச்சுட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த வெளிப்பக்கமா உள்ள இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் G அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 0.1279 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. -0.1017 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. 1.0250 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம 1 அப்படிங்கிற அந்த நம்பரை பிரஸ் பண்ணிட்டு சைட் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. கீபோர்டில் 0.2393 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு 1.0156 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி வேல்யூ வந்துட்டு 1.0544 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ வந்துட்டு -0.1503 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ வந்துட்டு 0.9676 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம 7 அப்படிங்கிற நம்பர் பிரஸ் பண்ணிட்டு டாப் வியூ ஓப்பன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஷேப் வந்துட்டு இந்த மாதிரி நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. மாத்திர வேணாம். இந்த வாட்டி வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா -0.8773 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா 1.2460 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா -8.481 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜூம் லெவலில் ரெடியூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கேனோட ஹைட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி செலக்ஷனை நீங்க எக்காரணத்தை கொண்டும் ரிலீஸ் பண்ண வேணாம். செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் E அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா -0.6447 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ஷனை வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் S அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா 0.7420 அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க மவுஸ் யூஸ் பண்ணி இதோட பர்ஸ்பெக்டிவ் நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிடுங்க. பர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் F அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நமக்கு ஃபேஸ் கிரியேட் ஆயிடும். ஸோ ஃபேஸ் கிரியேட் ஆன பிறகு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் I அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. I அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கீபோர்டில் 0.08337 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. மறுபடியும் I அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 0.1057 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா மறுபடியும் கீபோர்டில் I அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி வேல்யூ எவ்வளவு கொடுக்குறோன்னு பாத்தீங்க அப்படின்னா 1.042 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் G அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு Z அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 0.4423 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் கீபோர்டில் I அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுவோம். பிரஸ் பண்ணிட்டு இந்த வாட்டி வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 0.1079 அப்படிங்கிற வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு நீங்க பாக்குற மாதிரி ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு 3 இடத்துல லூப் கட் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு நீங்க லூப் கட் ஆட் பண்றதுக்கு ஷார்ட்கட் வந்துட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க பாக்குற மாதிரி கர்சரை கொண்டாந்து இந்த இடத்துல வச்சிருங்க. வச்சுட்டீங்கன்னா yellow கலர்ல நமக்கு
ஒரு லைன் வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாரி இந்த இடத்துல நீங்க ஒரு லூப் கட்ட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு மறக்காம என்டர் பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி மறுபடியும் நம்ம கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி நீங்க கர்சரை கொண்டாந்து கிளிக் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம சேம் டிஸ்டன்ஸுக்கு கீழ்ப்பக்கமா உள்ள அந்த லைனுக்கு மேல நம்ம லூப் கட் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுள் டைம் நம்ம என்டர் பட்டனை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு லூப் கட் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குற மாதிரி இந்த கேன் பாட்டிலோட மேல் பக்கம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த பக்கத்தை நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல நம்ம கர்சரை வச்சுட்டு கீபோர்டில் மறுபடியும் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி நீங்க இந்த இடத்துல நீங்க லூப் கட் ஆட் பண்ணிடுங்க. சென்டர்ல ஆட் பண்ணிட்டு 2 தடவை நீங்க என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு லூப் கட் வந்துட்டு ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட் சைடு வியூல தேவையான லூப் கட் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ டாப் வியூ ஓப்பன் பண்ணிட்டு ஜூம் லெவலில் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிட்டு இதோட பர்ஸ்பெக்டிவை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்க கர்சர் அந்த மாதிரி வெளிப்பக்கமாக வச்சுட்டு டீசெலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க கர்சரை நீங்க பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல வச்சுட்டு நீங்க மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க லூப் கட் வந்துட்டு நீங்க பார்க்குற மாதிரி இந்த மாதிரி நீங்க கிளிக் பண்ணிருங்க. இந்த மாதிரி லூப் கட்டை கிரியேட் பண்ணிட்டு கிளிக் பண்ணிட்டு மேல் பக்கம் உள்ள அந்த கடைசி எட்ஜ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மேல் பக்கமா உள்ள அந்த கடைசி எட்ஜுக்கு இங்க கொண்டு போயிட்டு 2 தடவை நீங்க என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லூப் கட்டை வந்துட்டு இந்த எட்ஜ் போர்ஷன்ல நம்ம கிரியேட் பண்றோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் மறுபடியும் நம்ம கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு லூப் கட்டை மறுபடியும் நீங்க பார்க்குற மாதிரி நீங்க இதே இடத்துல வச்சுட்டு பண்ணிட்டு கீழ்ப்பக்கமா அதாவது கீழ்ப்பக்கமா உள்ள எட்ஜில் நீங்க இருக்கிற மாதிரி லூப் கட் ஆட் பண்ணிட்டு வேல்யூ நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன வேல்யூ கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கீபோர்ட்ல 1.02 அப்படிங்கிற அந்த வேல்யூ டைப் பண்ணிட்டு என்டர் பட்டனை 2 வாட்டி பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்க்குற மாதிரி நீங்க இந்த இடத்துல நீங்க ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் இடத்துல நீங்க கர்சரை வச்சிருங்க. கர்சரை வச்சுட்டு மறுபடியும் நீங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு லூப் கட் நீங்க பார்க்குற மாதிரி ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு கர்சரை நகர்த்தி இந்த மாதிரி நீங்க பார்க்குற இந்த இடத்துல நீங்க பர்டிகுலர் இடத்துல வச்சுட்டு நீங்க கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல 2 தடவை நீங்க என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க லூப் கட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கர்சரை நீங்க பார்க்குற மாதிரி கர்சர் அந்த வெளி இடத்துல இந்த இடத்துல வச்சிருங்க. லூப் இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு லூப் கட்டை நீங்க மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணி கரெக்டா அந்த இடம் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு கீபோர்ட்ல 2 தடவை நீங்க என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு லூப் கட்டை வந்துட்டு இந்த இடத்துல நீங்க ஆட் பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஜூம் லெவலில் லைட்டா ரெடியூஸ் பண்ணிடுங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம லைட்டா மூவ் பண்ணிப்போம். மூவ் பண்ணிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் இடம் இருக்கு பாருங்க. ஸோ அந்த எட்ஜ் போர்ஷன் அந்த எட்ஜ் போர்ஷன் இந்த இடத்துல நீங்க கர்சர் வச்சிருங்க. இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நீங்க லூப் கட்டை ஆட் பண்ணி நகர்த்தி கொண்டு போய் இந்த எட்ஜ் இருக்கு பாருங்க. ஸோ எட்ஜ் இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு ஸோ நமக்கு ஈவனா வேணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கர்சரை நீங்க வெளியே கொண்டு போய் கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபைனலா இந்த இடத்துல நீங்க கர்சரை வச்சிருங்க. வச்சுட்டு நம்ம லைட்டா ரெடியூஸ் பண்ணிப்போம். ரெடியூஸ் பண்ணிட்டு லைட்டா மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க கர்சரை வச்சுட்டு கீபோர்ட்ல மறுபடியும் கண்ட்ரோல் ஆர் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு பார்க்குற மாதிரி நீங்க இந்த மாதிரி லூப் கட் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதை நெருக்கி கொண்டு வந்து இந்த எட்ஜில் நீங்க பார்க்குற மாதிரி இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்க ஆட் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு தடவை என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு தடவை என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு மறுபடியும் என்டர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஈவன் அப்படிங்கிற அந்த செக் பாக்ஸ் டெக் ஆயிருந்துச்சு அப்படின்னா இதை அன்செக் பண்ணிடுங்க. ஸோ அன்செக் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம லூப் கட் ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்டர் பட்டனை பிரஸ் பண்ணிடுவோம். பிரஸ் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எடிட் மோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த எடிட் மோட நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஆப்ஜெக்ட் மோடுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு ஸோ இப்போ நீங்க பர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழ் பக்கமும் சரி மேல் பக்கமும் சரி நமக்கு பர்ஃபெக்டான ஷேப்புக்கு நமக்கு கேன் மாடல் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதுக்கப்புறமா நம்ம ஓப்பனர் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே பார்க்குற மாதிரி இந்த ஆட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆட் அப்படிங்கிறத ஆப்ஷனுக்கு போயிருங்க. போயிட்டு மெஷ் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக வந்துருங்க. வந்துட்டு சர்க்கிள் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம சர்க்கிள் கிரியேட் பண்ண பிறகு இந்த இடத்துல வெர்டிசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த வெர்டிசைஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன்ல 32 அப்படின்னு இருக்கான்னு பாத்துருங்க. ஸோ வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா 32 அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த இடத்துல நமக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம லேயர் ஆப்ஷன்ல போயிட்டு நம்ம ரீநேம் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம லேயர் ஆப்ஷன்ல வந்துட்டோம் அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ நம்ம டபுள் கிளிக் பண்ணுவோம். ஸோ அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு நம்ம ரீநேம் பண்றோம். என்னவா ரீநேம் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனர் அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் ஜி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. அப்புறம் இஜெட் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா 1.017 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் 7 அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ டாப் வியூ ஓப்பன் பண்ணிட்டு கீபோர்டில் ஜி அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு பாத்தீங்கன்னா -1.655 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண சர்க்கிளை நம்ம இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ வேல்யூ எவ்வளவு கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா 0.6386 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிப்போம். ஸோ பார்க்குற மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணிட்டு செலக்ஷன் அப்படியே வச்சுருங்க. அப்படியே
வச்சுட்டு ஜி அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ் அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.9976 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே போயிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் மோட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிட்டு எடிட் மோட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம லெஃப்ட் சைடு உள்ள அந்த வெர்டெக்ஸ் செலக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த லெஃப்ட் சைடு போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ நல்லா பாருங்கள், இந்த சென்டர் போர்ஷன்ல இருந்து லெஃப்ட் சைடு போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு கவர் ஆகிற மாதிரி நீங்கள் பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா -1.093 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ஷன் பார்க்குற மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு கர்சரை கொண்டு போய் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் Ctrl+R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு லூப் கட் ஆட் பண்ணிடுவோம். லூப் கட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சென்டர் பாயிண்ட்ல நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா -0.5761 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கர்சரை மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு மறுபடியும் Ctrl+R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம இன்னொரு லூப் கட் ஆட் பண்ணிடுவோம். லூப் கட் ஆட் பண்ணிட்டு சென்டரில் நம்ம கிளிக் பண்ணிடுவோம். கிளிக் பண்ணிட்டு இந்த வாட்டி வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.2466 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் செலக்ஷனை வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம 2 லூப் கட் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் சி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து சர்க்கிள் செலக்ஷன் டூல் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம ஒரு 7 வெர்டிசஸை நம்ம செலக்ட் பண்ணுவோம். அதாவது 7 புள்ளி நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த புள்ளியிலேருந்து சென்டர் புள்ளியிலேருந்து ஆரம்பிப்போம். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா 8 புள்ளி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வெர்டிசஸை நீங்கள் டீசெலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற மாதிரி 7 வெர்டிசஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு சர்க்கிள் செலக்ஷனை நம்ம டீசெலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷன் அப்படியே வச்சுருங்க. செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் எஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா -1 மீட்டர் அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெர்டெக்ஸ் செலக்ஷன் மோட்ல இருந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் செலக்ஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபேஸ் செலக்ஷன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் சி அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம சர்க்கிள் செலக்ஷன் டூலை நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம கர்வ் ஏரியாவில் உள்ள அந்த ஃபேஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சர்க்கிள் செலக்ஷன் வந்துட்டு டீசெலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. டிலீட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு எதை டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ நம்ம ஃபேஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் ஃபேஸ் மட்டும் நமக்கு டிலீட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம இந்த கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் உருவாக்கணும் பாருங்க. ஸோ அந்த கேன் மாடலை நம்ம ஐக்கான கிளிக் பண்ணிட்டு டிசேபிள் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நமக்கு ஓப்பனர் மாடல் மட்டும் நமக்கு விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ இருக்கு பாருங்க. ஸோ அதில் போயிட்டு நம்ம இந்த கியர் ஐக்கான் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க. ஸோ அந்த மாடிஃபயர் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் மாடிஃபயர் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜெனரேட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக வந்துருங்க. அதுக்கு நேராக வந்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு சப்டிவிஷன் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லெவல் வியூ போர்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு நேராக உள்ள அந்த டிஃபால்ட்டாக 1 அப்படிங்கிற அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம 2 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு நம்ம என்டர் கொடுத்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபேஸ் செலக்ஷன் மோட்லேருந்து சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம எட்ஜ் செலக்ஷன் மோடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கிள் இருக்கு பாருங்க. சர்க்கிள் போர்ஷனை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த கர்சர் அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஆஃப் போர்ஷன் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் நம்ம செலக்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எஃப் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஃபேஸ் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு நம்ம கீபோர்டில் ஐ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி கரெக்டாக இந்த அளவுக்கு நம்ம ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் ஐ அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுறோம். மறுபடியும் நம்ம பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. மறுபடியும் கீபோர்டில் ஐ அப்படிங்கிற லெட்டரை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி நம்ம பார்க்குற மாதிரி இந்த அளவுக்கு நம்ம ஒரு சர்க்கிளை கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் செலக்ஷன் மோட் இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இதே டிசைனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதே டிசைனுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபேஸ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி நமக்கு இந்த ஷேப்புக்கு நமக்கு ஒரு ஹோல் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்டை நம்ம சென்டராக வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம பார்க்குற மாதிரி ஜூம் பண்ணிப்போம். கீபோர்டில் ஏ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ஓவராலாக எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கீபோர்டில் வந்துட்டு உங்களுக்கு delete அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ delete பட்டன் அப்படின்னா நம்ம delete பண்ணுற பட்டன் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பேட் இருக்கும் பாருங்க. ஸோ அந்த நம்பர் பேட்லாம் இருக்கக்கூடிய அந்த ரைட் சைடில் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாட் சிம்பிளோட இருக்கக்கூடிய அந்த delete பட்டன். ஸோ அந்த delete பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இ அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 0.16
0.58 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சைஸ் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்பர் 7 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா செலக்ஷனை வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணிடலாம். டீசெலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி செலக்ட் பண்ணிடுங்க. இந்த பர்டிகுலர் சர்க்கிளை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 0.1244 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ நமக்கு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த சர்க்கிள் வந்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம டாப் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. செலக்ஷன் அப்படியே வச்சுட்டு கீபோர்டில் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.01007 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. செலக்ஷன் அப்படியே வச்சிருங்க. மறுபடியும் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 0.01017 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வியூ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி மாடலில் வந்து நம்ம ஜூம் பண்ணிப்போம். ஜூம் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவில் நம்ம 2 லூப் கட் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம கர்சர் இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மிடில் போர்ஷனில் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த மேல் பக்கம் எட்ஜுக்கு கீழே கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீபோர்டில் என்டர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு லூப் கட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி நீங்கள் சென்டர் போர்ஷனில் கர்சரை வச்சுட்டு மறுபடியும் கீபோர்டில் கண்ட்ரோல் R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. சென்டரில் கிளிக் பண்ணிட்டு இந்த வாட்டி நம்ம கீழ்ப்பக்கமாக இந்த அளவுக்கு கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீபோர்டில் 2 வாட்டி நம்ம என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்க பார்க்குற மாதிரி கர்சர் இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. சென்டர்லேயே நம்ம கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு என்டர் பட்டனை 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நம்ம ஒரு 3 லூப் கட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கீபோர்டில் நம்பர் 7 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிடுங்க. டாப் வியூ ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா செலக்ஷனை வெளியே வச்சு கிளிக் பண்ணிட்டு டீசெலக்ட் பண்ணுங்க. டீசெலக்ட் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி கர்சர் இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் R அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம லூப் கட் இந்த இடத்துல கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணிட்டு நீங்க பார்க்குற மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு லூப் கட் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கீபோர்டில் 2 வாட்டி நம்ம என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு இந்த இடத்துல நமக்கு லூப் கட் ஆட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எட்ஜ் செலக்ஷன் டூல்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ஃபேஸ் செலக்ஷன் டூலுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம். சேஞ்ச் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம இந்த போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் போர்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கீபோர்டில் G அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா -0.04922 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மேலே எடிட் மோட் அப்படிங்கிறத சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம ஆப்ஜெக்ட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேடு ஸ்மூத் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லேயர் ஆப்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடி ஹைட் பண்ணி வச்ச அந்த கேன் லேயர் இருக்கு பாருங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த ஐக்கான கிளிக் பண்ணிட்டு நம்ம விசிபிள் ஆகிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜூம் லெவலில் ரெடியூஸ் பண்ணிட்டு கீபோர்டில் 1 அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட் வியூ வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்க்குற மாதிரி இந்த பொசிஷனுக்கு நீங்க நகர்த்தி வச்சிருங்க. இந்த பொசிஷனுக்கு நகர்த்தி வச்சுட்டு நம்ம லேயர் ஆப்ஷனுக்கு போயிட்டு நம்ம இந்த ஓப்பனர் மாடல் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம கடைசியாக கிரியேட் பண்ணது. ஸோ அந்த லேயரை நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ அந்த ஓப்பனர் அப்படிங்கிற லேயரை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்டில் G அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. இஜெட் அப்படிங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. வேல்யூ எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா -1.024 அப்படிங்கிற அந்த வேல்யூ கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஃபைனலாக நம்ம பர்ஸ்பெக்டிவ் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஓப்பனர் வந்துட்டு அந்த கேன் மாடலோட நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட கேனை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அதோட ஓப்பனர் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான லேபிள் எப்படி நம்ம மெட்டீரியலை டெக்ஸ்டரை ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இது மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.